தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. இவரே இந்த அன்பான மைந்தன் என்று விண்ணொளி. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி. வானம் திறந்தது, பூமி இறங்கியது. வானம் திறந்தது, வரங்களின் ஆவி இறங்கியது. பூமி குளிர்ந்தது, இயேசுவின் திருமுழு கலையில். இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. நியமங்கள் நிறைவேற நீதி தேவன் பணிந்தார். நியமங்கள் நிறைவேற நீதி தேவன் பணிந்தார். புயங்களிலே பூவுலகை மீட்கும் பணி சுமந்தார். யோர்தான் நதி போலே இந்த பார்தான் மகிழாதோ. யோர்தான் நதி போலே இந்த பார்தான் மகிழாதோ. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. நீரால் பிறந்தோமே, நிலம் தன்னில் உழன்றோமே. நீரால் பிறந்தோமே, நிலம் தன்னில் உழன்றோமே. ஆவியிலே பிறப்படைந்து அன்பாய் வாழ்வோமே. இவர்கள் என் மக்கள் என்று தந்தை மகிழ்வாரே. இவர்கள் என் மக்கள் என்று தந்தை மகிழ்வாரே. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. இதோ இதோ உலகின் ஒளி இயேசு கிறிஸ்து என் ஞான ஒளி. இவரே இந்தன் அன்பான மைந்தன் என்று முழங்குதே விண்ணொளி. இவரே அன்பான மைந்தன் என்று முழங்குதே விண்ணொளி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நான பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம் ஞானஸ்நானத்தையும் நினைவில் கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் மகிழ்வுடன் நீரே என் அன்பு மகன் அன்பு மகள் என்று கூறுகின்ற அளவுக்கு நம் வாழ்வு அமையட்டும். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட
வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, இப்பொழுது விசுவாச பிரமாணத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் வகையில பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறீர்களா? இவர் பரிசுத்த ஆவினால் கற்பமாக இருப்பவைத்து கன்னிமரிலிருந்து பிறந்து போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டதை விசுவசிக்கிறீர்களா? பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கம் வீற்றிருப்பதை விசுவசிக்கிறீர்களா? அவ்விடத்திலிருந்து சீவியரையும் மரித்தவரையும் நடுத்தீர்க்க வருவதும் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சுவையும் புனிதருடைய சமோதித பிரயோஜனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதில் தான் நாம் திருமுழுக்கு பெற்றோம். அந்த திருமுழுக்கின் அருளை தொடர்ந்து வாழ ஆண்டவரிடம் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அமருங்கள். This is my beloved son with whom I am well pleased. மத்தேயு 3:17. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. தேச அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என் அன்பு மகன். அப்படி என்றால் அன்பு இல்லாத மகன் ஒருத்தன் இருந்தாரா? இருந்தார். அவர்தான் ஆதாம். தன் உயிர் மூச்சை எல்லாம் கொடுத்து, தன் சாயலை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து, அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் மீறி போனான். அன்பை விட்டு பிரிந்து போனான். ஆனால் இவர் அப்படி அல்ல. இவரே என் அன்பு மகன். மகனே, நீ உலகிற்கு செல்ல வேண்டும். ஆம் தந்தாய். பாடுகள் பட வேண்டும். உமது திருவுளம். கெத்செமனி தோட்டத்தில் உமது திருவுளம். இறுதி வரைக்கும் இறை தந்தையினுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றியதால் இவரே என் அன்பு மகன். நாம் அன்பு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்றால் இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம் மீது பூரிப்படைவார், மகிழ்ச்சி கொள்வார். தாய் தந்தைக்கு என்ன மகிழ்ச்சி தரும்? பிள்ளைகள் அவர்களுடைய சொல்லை கேட்டு நடந்தால், அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் வயசுக்கு வந்துட்டேன், தோளுக்கு மேலே வந்துட்டேன், தோளுக்கு மேல் வந்துட்டா நான் தோழன் என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசினால் அவளுக்கு மகிழ்ச்சி இருக்காது. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. நன்மையும் தீமையும் நாம் அந்த பிள்ளைக்கு சின்னதிலேயே தட்டி வளர்த்திருந்தோம்னா அது கேட்டு வளரும். தட்டாம வளர்த்தினா அது கேட்காம இருக்கும். செடி மற்ற செடிகள் எல்லாம் அப்பொழுது இந்த ப்ரூன்னு சொல்லுவாங்க, PRUNE, ப்ரூனிங். அதை வெட்டத்தான் அது அழகா பூக்கும். வெட்டத்தான் ஐயோ வெட்டுறதுக்கு நோவுதே அப்படின்னா அப்படியே வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர பூக்காது. உண்மையிலும் உண்மை. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பேர் த ராட், நீ அதை ஒதுக்கி வச்சுன்னா ஐயோ என் பிள்ளைய நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னா அது அவ்வளோதான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு கண்டிப்பும் வேணும், தண்டிப்பும் வேணும், செல்லமும் வேணும். அதை நாம் ஆதரித்து அரவணைத்து அந்த பராமரிப்பிலே அவர்கள் தாயினுடைய குரல் அல்லது கண் பார்வை, தந்தையினுடைய சொல் அதற்கு தெரிய வேண்டும். இது ஒரு அதட்டல், இது கொஞ்சல் என்று அவங்களுக்கு தெரியணும். செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் quotes, baptism is the external ablution of the body performed with a prescribed
ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். தமிழில் குறிப்பிட்ட வார்த்தைகளால் உடலை புறத்தே கழுவுதல் திருமுழுக்காகும். ஆகவேதான் எல்லா ஞானஸ்தானமும் செல்லும். அது என்ன எல்லா ஞானஸ்தானம்? கத்தோலிக்கர்கள் கொடுத்தாலும், புராட்டஸ்டன்ட் கொடுத்தாலும், பெந்தகோஸ் கொடுத்தாலும், வேற யாரு கொடுத்தாலும் செல்லும். ஏன்? அவங்க எல்லாருமே பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் நான் உன்னை கழுகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் கொடுப்பாங்க. குருக்களுக்கு கூட சில சமயத்தில் தெளிவு இருக்காது. உடனே வந்து கத்தோலிக்க ஞானஸ்தானம் வாங்குன்னு தேவையில்லை. அவங்க இந்த வார்த்தைகளால் தான் அந்த பாஸ்டராலேயோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆஸ்பத்திரியில நாமே ஞானஸ்தானம் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நர்ஸோ வேற யாரோ அந்த அவசர காலத்தில் தாவர நிலையில் இருந்தா அவர்களே ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஞானஸ்தானம் செல்லும். பிறகு அந்த பிள்ளை பழச்சு கழிச்சு வந்துச்சுன்னா சாலம் ஞானஸ்தானம் மறுபடியும் அதற்கு கொடுக்கப்படும் சாலமாக. அவை எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நான் ஆஸ்பத்திரியில் போய் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், அல்லது நர்ஸையே கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அங்கே சில பேர் நர்சஸ் எல்லாம் இருந்தாங்க. நான் நெய்வேலியில் இருக்கும்போது என்ன ஆத்ம தாகம். ஃபாதர், இந்த பிள்ளை இரவு சாக கிடந்தது, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், பிறகு பொழைச்சிக்கிச்சு, ரொம்ப சந்தோஷமா. பிறகு அந்த அம்மா அப்பாலாம் நன்றியோடு தூக்கிட்டு வந்து கோயிலில் அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ ரெண்டையும் அந்த டேட்டில் குறிச்சு வைப்போம். முதல் டேட்டு இன் ஆர்டிகுலோ மோர்த்திஸ்னு பேர், லத்தீனில் தான் குறிப்போம். இன் ஆர்டிகுலோ மோர்த்திஸ்னா இறக்கும் தருவாயில் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். பிறகு அது சால்மனைஸ் பண்ணுகிறோம். இதெல்லாம் இருக்குதுங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. இந்த இளைய தலைமுறைக்கு நிறைய அதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் முடியாது, போ ஒரு ஞானஸ்தானம் வாங்கிட்டு வா, வந்து ஞானஸ்தானம் வாங்கணும். ஞானஸ்தானம் வாங்கின பங்கினுடைய அட்ரஸை கேட்குறாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பங்கு தந்தைகிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஞானஸ்தான சர்டிஃபிகேட் கொண்டாந்தா மேற்கொண்டு பார்க்குறேன். ஒரு பங்கு தந்தைக்கு ஒரு டைரக்டரி ஒன்று இருக்கணும். என்கிட்ட இங்கேயே இருக்குது. அதில் இந்தியா ஊரா இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய விலாசம், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து எடுத்து கொடுக்கணும். உங்க பங்கு தந்தைக்கு அந்த பெரிய பொறுப்புகள்லாம் உண்டு. அவர்களுக்கு தெரியாததில் நாம் போய் துணை நிற்கல் வேண்டும். ஆகவே இந்த ஞானஸ்தானம் என்பது முக்கியம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம், அது தேவை. அப்ப என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பிரிவினை சபையிலிருந்து வந்தவங்களுக்கு உறுதி பூசல் கொடுக்கப்பட வேண்டும். அந்த உறுதி பூசல் கொடுக்கும் பொழுது அவர்கள் இப்ப எப்படி நம்ம ஞானஸ்தான வாக்குறுதியை புதுப்பித்தோம், அதே போல அவர்கள் புதுப்பித்து அதில் வரும் கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறாயா, விசுவசிக்கிறேன். ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்கிறேன். எனவே உறுதி பூசல் ஃபாதரே கொடுக்கலாம், ஆயர் கொடுக்கணும்னு தேவையில்லை. அடல்ட் கன்ஃபர்மேஷன். ஆகவே இந்த பங்கு தந்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தான தேதி அவர்களுடைய தேதி இருந்தால் ஓகே. பெண்டகோஸ்டோ வேற எங்கேயோ ஞானஸ்தான தேதி கொடுத்தாங்கன்னா அது ஓகே. இல்லையா, இன்றைய தேதியிலேயே அவர்கள் உறுதி பூசல் கொடுக்கப்பட்டார்களாலே போதும். புதுநன்மை உறுதி பூசல், அவர்கள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். திருச்சபை வழிவகை காட்டுகிறது. நமக்கு தெரியாம தான், ஒன்றும் தெரியாம கண்ணு மூடிக்கிட்டு போய் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி மக்களை அலைகழிக்க செய்கிறோம். Baptism is a sacrament of regeneration by water in the word, per aquam in verbo. The Roman Catechism ad parokos de baptism 2:2-5. திருமுழுக்கு நீரால் வார்த்தையினுள் மறுபிறப்பு அளிக்கும் அருட்சாதனம். மறுபிறப்பு, it is a reborn. குழந்தை ஏற்கனவே தாயிடமிருந்து பிறந்து விட்டது. இப்பொழுது அருட்சாதனத்தால் திருச்சபைக்கும் இறைவனுக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்திரிய அனுமானம். திருச்சபைக்கும் பிள்ளை, கடவுளுக்கும் பிள்ளையாகிறது. The baptism which makes us be born again of faith in the Father, the Son and the Holy Spirit, and permits us to be reborn to God the Father through His Son and in the Holy Spirit. Saint Irenaeus. தமிழில்
தந்தை மகன் தூயாவினுள் விசுவாசத்தால் மீண்டும் பிறக்கச் செய்வது திருமுழுக்கு. மகன் தூயாவி வழியாக இறைவனுக்கு மீண்டும் பிறக்க வழிவகுக்கிறது. இந்த ஆணை இல்லாததுனால தான் வெளிநாட்டில் என்ன பண்றாங்க தெரியுமா? ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. என்னையா ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ்? நாங்க குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது, அம்மா அப்பா சொன்னாங்க நாங்களும் வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு விவரம் தெரியுது, ஆகவே நாங்கள் வந்து ஞானஸ்தானம் வாங்குறோம்னு சொல்லுவாங்க. சரி, ஏற்றுக்கொள்ளாமா அது வேற பட்டிமன்றம் வைக்கலாம். ஆனால் குழந்தையாக இருக்கும் பொழுதே இப்ப படிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் கேட்டகிசம். தந்தை மகன் தூயாவினுள் விசுவாசத்தால் மீண்டும் பிறக்கச் செய்வது திருமுழுக்கு. திருமுழுக்கு கொடுப்பதினாலேயே அப்பொழுதே நீ மீண்டும் பிறக்கின்றாய். மகன் தூயாவி வழியாக இறைவனுக்கு மீண்டும் பிறக்க வழிவகுக்கிறது. சர்வேசனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிறாய். இப்ப பிள்ளை, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நெல்லித்தோப்புல. அவள் பிரான்ஸுக்கு போயிட்டா, குழந்தை பிறந்தது. என்னம்மா குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலையா? இல்லை இல்லை, எங்கள் வீட்டுக்காரரு வளர்ந்து அதுவாக கேட்கட்டும், அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன், பிள்ளைய வளர்த்துக்கிட்டே இரு, அது வளர்ந்த பிறகு அப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும்பா, அப்போ ஸ்கூலுக்கு அனுப்பு. இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி இதுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. ஏன் பிள்ளைய வந்து விளையாடட்டும், பிள்ளை விளையாடட்டும், பிள்ளை தானாக கேட்கட்டும், நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு. அது ஏன் கேட்கும்? நாம் தான் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். சொல்லி கொடுத்து நீ இறைவனுடைய பிள்ளைகிறாய், திருச்சபைக்கு பிள்ளைகிறாய், திருச்சபையில ஒரு அங்கமாகிறாய் என்பதை எல்லாம் தெரிந்திருந்தால் நீ இப்படி செய்ய மாட்டேன். Saint Ambrose quotes, "The Lord was baptized not to be cleansed himself, but to cleanse the waters, so that those waters, cleansed by the flesh of Christ, which knew no sin, might have the powers of baptism." இயேசுவின் ஞானஸ்தானத்தால் யோர்தானின் ஆற்று அலைகள் பரிசுத்தமாக்கப்பட்டன என்றுதான் நம்ம பாட்டு பாடினோம். திருமுழுக்கு அலைகளிலே என்று பாடினோம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றது தம்மை தூய்மைப்படுத்த அன்று, நீரை தூய்மைப்படுத்தவும், அதனால் அந்த தண்ணீர் பாவமறியா கிறிஸ்துவின் உடலால் கழுவப்பட திருமுழுக்கின் வல்லமையை பெறுவதற்கு. அந்த தண்ணீர் வல்லமையை பெறுகிறது. Unless a man be born again of water and the Spirit, he shall not enter into the kingdom of heaven. யோவான் 3:5. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. He will baptize you with the Holy Spirit and fire. மத்தேயு 3:11. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். எனவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். Father, by the power of the Spirit, may I know for sure that I am your beloved, favored child. தந்தாய், ஆவியின் வல்லமையால் நான் உமது அன்பு குழந்தை என்பதை அறியச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். வாழ்வது நாம் என்னில் கிறிஸ்துவே வாழ். யாழும் இசையும் போலவே யாழும் இசையும் போலவே வாழும் இறையும் ஒன்றை போல் வாழ்வது நான் நல்ல என்னில் நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, நல்ல இயேசுவே, உமது திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு எதிரிடமிருந்து என் மரண நேரத்திலும்
உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ. ஆமென். கிரேசுல் அன்பானவர்களே, ஏற்கனவே நான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தேன் அல்லது மறையுறையில் சொல்லியிருந்தேன். என்னுடைய மறை கல்வி கிளாஸஸ் வகுப்புகள் அனைத்தையும் சிடியிலிருந்து பென்ட்ரைவுக்கு காப்பி பண்ணி ஒரு அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். லாவி ஸ்டுடியோ ரெமி அவர்களுக்கு அந்த வேலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. 38 GB கேட்டகிசம் மட்டும் அப்படி ஒரு பென்ட்ரைவ் வேண்டும். அதில் ஏறக்குறைய 24 வகுப்புகள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொன்றும் இந்த மறைக்கல்வி தெளிவாக இருக்கும், முழுமையாக இருக்கும். அந்த ஞானஸ்தானத்தை பற்றியா ஏறக்குறைய 45 மினிட்ஸ் கிளாஸ். ஒவ்வொருத்தரும் கிளாஸ் எடுப்பாங்க, ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எடுப்பாங்க. அவைகளெல்லாம் ஒரு கேட்டகிசம் டு த ஃபுல்னஸ், ஆழமாக சென்று அவைகளை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையெனில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை. அவை ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த யூடியூப்ல. இந்த வாரமும் மாலை திருப்பலிகளாக நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தின் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ஆசீர் பெறுவோம். Bow down for the blessing. May God, who has called you out of darkness into His wonderful light through baptism, pour out in kindness His blessing upon you and make your hearts firm in faith, hope and charity. Amen. And since in all confidence you follow Christ by baptism, who today appeared in the world as a light shining in the darkness, may God make you too a light for your brothers and sisters. Amen. And so when your pilgrimage is ended, may you come to Him whom the Magi sought as they followed the star, and whom they found with great joy, the light from light, who is Christ the Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எல்லோருக்கும் எந்நாளும் காத்தீரும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுக்கே புகழ்.